வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற அயலான் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஆர் ரவிக்குமார் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, அதுவும் ஒரு ஏலியனை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். தமிழ் சினிமால ஏலியன் அப்படின்னும் போதே கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொதப்பி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனா உண்மையிலே இந்த படம் ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு மைனிங் ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த பூமிக்கே ஒரு விதமான அழிவு உண்டாக போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு வேற்று கிரகத்துல இருந்து ஒரு ஏலியன் பூமிக்கு வருது. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தன்னோட அம்மாவோட ஊர்ல சந்தோஷமான லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃபினான்ஷியல் நீட்காக அவரும் சென்னைக்கு வேலை தேடி வருவாரு. ஸோ இந்த ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் எப்படி அந்த பாண்ட் உருவாகுது, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பூமியை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவாகவே இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குங்க. ஒன்னு, அந்த உண்மைக்கு நெருக்கமா அந்த விஎஃப்எக்ஸ் இருக்கணும். கொஞ்சம் சொதப்புனா கூட நமக்கு ரொம்ப செயற்கைத்தனமா தெரியும். இந்த டீம் அதை ரொம்ப நீட்டா கையாண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எந்த ஒரு விஷுவல்லையுமே அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீல் அப்படின்றது வரவே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது அப்படின்றது ரொம்ப இயலாத காரியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப எளிமையா அதை கன்வே பண்ணணும். அதை இந்த டீம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா இந்த டைரக்டரோட முந்தைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படமான இன்று நேற்று நாளை, அதுல அந்த டைம் டிராவலை ரொம்ப எளிமையா புரிய வச்சிருப்பாரு. இதுலயும் அந்த ஏலியன்களை பத்தி ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸா நான் பாக்குறது இந்த படத்தோட காமெடி சீக்வன்ஸ் தான். இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல அந்த காமெடி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கருணாகரன் அண்ட் யோகி பாபு இவங்க காம்பினேஷன்ல வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அப்படின்றதுமே நல்லா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். சொல்ல போனா ஹீரோயினை விட அந்த ஏலியன் கூட தான் அவருக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்றது நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துல ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ற மாதிரியான கதைக்களம், வெறும் குழந்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் கட்டத்துக்கு மேல, அதாவது அந்த ஏலியன் மாட்டினதுக்கு அப்புறம் மட்டும் நகரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப சீரியஸா இருக்கும். அந்த காமெடி அப்படின்றது கட் ஆனதுக்கு அப்புறமேட்டே ஒரு விதமான போரான ஒரு ஃபீல் அப்படின்றது வர ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டாங்க. கண்டிப்பா நிறைய இடங்கள் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டியூரேஷன்ல இன்னொரு 15-20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருக்கலாம். சோ தட் 2.5 மணி நேரத்துக்குள்ள இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல வில்லன் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுவுமே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அமைச்சிருக்கலாம். ஆக்சுவலா ஒரு விதமான டம்மி வில்லனா தான் அந்த வில்லன் தெரிஞ்சாரு. இஷா கோபிகர் பண்ண அந்த வில்லனிசத்தை விட அவர் கம்மியா தான் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சின்ன சின்னதா ஆங்காங்கே ஃபிளாஸ் அப்படின்றது இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸ் மத்தியில இது பெரிய பிரச்சனையா இருக்காது. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய படம். அதுவும் இந்த பொங்கல் லாங் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல போய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இவங்க கொடுத்திருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.